ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இன்னைக்கு எல்லாருமே பெரும்பாலும் லோன் வாங்குறோம். அதற்கான இஎம்ஐ கால்குலேஷனை பேங்க்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் எவ்வளவு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணால் எவ்வளவு லோன் டியூரேஷன் குறையும், நம்மளுடைய லோன் எப்படி தான் பிரேக்கப் ஆகுது, உதாரணத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ போகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போகுது நம்ம கட்டுற இஎம்ஐயிலிருந்து என்பது உள்ளிட்ட உங்களுக்கு ஒரு விவரம் எல்லாமே தெரியணும், அதை ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸல் ட்ராக்கர் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு உங்களால் செஞ்சிட முடியும். நான் அதுக்காகவே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டடான ஒரு எக்ஸல் ட்ராக்கரை லோன் இஎம்ஐ கால்குலேஷனுக்காகவே க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ட்ராக்கரை நீங்கள் வேண்டும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுன்லோடு லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி இதை ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் இருந்து நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் இந்த ட்ராக்கரில் ஒரு சில சேஞ்சஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு பயன்படுத்த முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த ட்ராக்கர் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டு, அதே மாதிரி ஏதாவது ஒரு சார்ஜ் அவங்க வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சார்ஜு, இன்சூரன்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வாங்குறீங்க, எத்தனை மந்த் டியூரேஷனுக்கு நீங்கள் வாங்குறீங்க, இதை மட்டும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ இங்கே வந்துடும். நீங்கள் எவ்வளவு ஓவராலாக இஎம்ஐஸ் பே பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே வந்துடும். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்னு வந்துடும். ஒவ்வொரு மந்த்துக்கும் என்ன நடக்குது, நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் பிரின்சிபலுக்கு எவ்வளவு போகுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு மந்த்து அட்வான்ஸ்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி குறையுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த ட்ராக்கரை யூஸ் பண்ணி செஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த ட்ராக்கரை பயன்படுத்தணும். சரி, இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பக்கத்துலேயே சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு ஏ காலம் எடுத்துக்கலாம். ஏ காலமை இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்காக நான் சின்னதாக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த காலம்ஸை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க மாதிரியே நான் பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதோட வித்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் விசிபிலிட்டி பர்பஸுக்காக. ஏன்னா நமக்கு எல்லாமே இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹெட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ மெர்ஜ் கொடுத்துக்கலாம். லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் எல்லாமே நம்ம லேட்டராக கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வரிசையாகவே பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோன் வேல்யூஸ் இல்லைன்னா லோன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. லோன் வேல்யூ இல்லைன்னா லோன் டீட்டெயில்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனல் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோன் பிரின்சிபல் அமௌண்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சார்ஜ் இது வசூல் பண்ணுவாங்க, ஃபைல் பண்ணுறதுக்கான சார்ஜ் 2%, 3%ன்னு. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு. ஸோ அப்போது ஓவரால் அமௌண்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் பர் இயருக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த காலமை அப்படியே பர்சன்டேஜுக்கு மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12% அப்படின்னா 12% அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரேஷன் இன் மந்த்ஸ். ஸோ 5 இயர் அப்படின்னா அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணி 60 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம இங்கே ஒரு சில வேல்யூஸை கொடுத்துக்கலாம். இப்போ 1 லேக் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஓவரால் அமௌண்ட் அப்படின்னு வரும்போது இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இது மூணையும் கூட்டி வர்றது தான் ஓவரால் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா எப்போவுமே 1 அப்படிங்கிறது எப்போவுமே டிஃபால்ட்டாக வர்றது தான். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓவரால் அமௌண்ட் தான் இங்கே உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதை போட்டுக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்காகவே எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கட்டுறீங்கல்ல டியூ அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலுக்கு எவ்வளவு போகுது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு போகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க, மைனஸ் கொடுத்துக்கோங்க,
பிபிஎம்டி அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டிங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் தி பேமெண்ட் ஆன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இதை கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ரேட் அப்படிங்கிற இடத்துல ஓவரால் அமௌண்ட், அதாவது இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. சாரி, ரேட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி பேசிஸில் இருக்கும். பட் நம்ம இங்கே இந்த ஃபார்முலாவில் இன்புட் கொடுக்கும்போது பர் மந்த்துக்கு கொடுக்கணும். அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 12ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா, ஒவ்வொரு மந்த்துக்கும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது இதை வந்து இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட்டாக இதை தான் ரெஃபர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா F4 அழுத்தி இந்த ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது கமா கொடுத்துக்கோங்க. பர் அப்படின்னு சொல்லி கேட்குது பார்த்தீங்களா. அப்படின்னா என்னென்னா எந்த மந்த்துக்கு நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு மந்த்துக்கு எனக்கு பார்க்கணும். அப்போது 1 வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துக்கிறேன். என்பிஇஆர் அப்படின்னா எத்தனை மாதம் ஓவரால் டியூரேஷன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ டியூரேஷன் வந்து 60 மந்த்து. ஸோ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா F4 அழுத்தி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கமா கொடுத்துக்கோங்க. பிவி அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இதுதான் ஓவரால் வேல்யூ. ஸோ இதை கொடுத்துட்டு இதையும் நான் ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்படின்னா நான் கட்டக்கூடிய இந்த இஎம்ஐலேருந்து ஓவரால் இஎம்ஐ எவ்வளோ நான் இங்கே காட்டுறேன். அதிலேருந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபலுக்கு போகும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அதே மாதிரி மைனஸ் கொடுத்துக்கோங்க. ஐபிஎம்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதே மாதிரி ரேட் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, டிவைட் 12 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு பர் அப்படின்னா என்னென்னா இந்த இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு என்பிஆர் அப்படின்னா ஓவரால் டியூரேஷன், அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு பிவி பிரின்சிபல் வேல்யூ அந்த ரேஞ்சையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கட்டுறதா. ஸோ பிளாங்காக விட்டுறலாம். க்ளோசிங் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும், இது மைனஸ் இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் மைனஸ் அதே மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் மைனஸ் நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கல, அதனால் இந்த அமௌண்ட் வந்துருச்சு. இப்போது டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு ப்ளஸ் நீங்கள் இங்கே அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐயாக வந்து வரக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அடுத்த ரோ வந்து போடணும். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நீங்கள் டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே 5 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 5 தான் பாப்புலேட் ஆகும் பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே பிளாங்க் ரோஸ் தான் வந்து வரும். இப்போ நீங்கள் 12 அப்படின்னு இங்கே ஒரு 1 இயர் அப்படின்னா 12 மந்த்னு போட்டிங்கன்னா 12 மட்டும்தான் வந்து பாப்புலேட் ஆகும். மற்றதெல்லாம் வந்து 0வாக வந்துடும், இல்லைனா பிளாங்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஃபார்முலாஸ் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா நம்ம செகண்ட் ரோவில் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு இப்போ இங்கே எப்போ பாப்புலேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங் பேமெண்ட் வந்து 1 விட ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே நெக்ஸ்ட் மந்த் வந்து வரணும். இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே வரக்கூடாது, பிளாங்காக வந்துடணும். அதை எப்படி செய்கிறது? ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ இஃப் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் இது கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறேன். இப்போ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மந்த்து பிளாங்காக இருக்கா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு இஃப் போட்டுட்டு எனக்கு மேலே உள்ள மந்த் அதாவது எம்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, கமா கொடுத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அது பிளாங்காக தான் வரணும். இல்லை அப்படின்னா அது +1, அதாவது ஒரு மந்த் வந்து எனக்கு கூடிடணும். ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுருங்க. இல்லைனா எனக்கு பிளாங்காக வரணும். இதுதான் ரூல். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே அதனால் மந்த் வந்து பாப்புலேட் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு இதை நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்ராக் ஆயிருச்சு இல்லையா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல இது வந்து வரணும் எனக்கு. அப்போது நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதை கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ, இப்போ எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே பாப்புலேட் ஆயிருச்சு. பட் என்னன்னா, இத இன்னும் கொஞ்சம் நாங்க ஆட்டோமேட் பண்ணணும். ஏன்னா, எனக்கு இந்த ரோ வந்து எம்ப்டியா வந்துச்சு அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எம்ப்டியா வந்துச்சு அப்டின்னா, எனக்கு இது எல்லாமே என்னவாகுது அப்டின்னு பாருங்க. சப்போஸ் இப்ப பாருங்க, நான் இத டிராக் பண்றேன். இப்ப இங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எரர்ஸ் வந்து வருது. இப்படி எனக்கு வரக்கூடாது. ஸோ, நீட்டா வந்து பிளாங்க்கா வந்து வரணும். அப்போ நான் அதுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து செய்யணும். என்ன செய்யணும்? இப்போ இந்த பிரின்சிபலுக்கு போயிருங்க. ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்ச் தான். ஈக்குவல் டூ குடுத்துக்கங்க. இப்ப இங்க இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவ போட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. லாஜிக்கல் டெஸ்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மந்த்து ஈக்குவல் டூ பிளாங்க்கா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. கமா குடுத்துக்கங்க. ஆமா அப்படின்னா பிளாங்க்கா வரணும். இல்ல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குடுத்த வேல்யூ வரணும். ஸோ, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவ ஒன் மோர் டைம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ அதே மாதிரி இன்சர்ட்க்கு முன்னாடி. ஸோ, இத மட்டும் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்க்குறோம். ஸோ, ஈக்குவல் டூ குடுத்துட்டு பிளாங்க்கா அப்படின்னு பார்க்குறோம். இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் டபுள் கோட்ஸ் குடுத்துக்கிறோம். இல்லைன்னா இது. ஸோ, இப்போ இதுவும் க்ளோஸ் ஆயிருது. ஸோ, அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்க போட போறீங்க. ஸோ, இப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சூப்பர்பா இருக்கும். ஆட்டோமேட்டடாவும் இருக்கும். ஸோ, இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ, ரொம்ப சுலபமா வந்து நீங்க இத பண்ணிற முடியும். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ நம்ம டிராக் பண்ணலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேல்யூஸ் பாப்புலேட் ஆகுது பாருங்க. இப்போ இங்க 5 மந்த் அப்படின்னு போடலாம். ஸோ, இப்போ பாருங்க. நீங்க அதிகமா டிராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வராது. அப்போ இங்கேயும் வந்து என்ன பண்ணணும்? அதே கண்டிஷன வந்து நீங்க போடணும். அப்போ இஃப் இது ஈக்குவல் டூ பிளாங்க்கா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு பிளாங்க்கா போட்டுரு. இல்லைன்னா எனக்கு அந்த வேல்யூவ குடு. அப்படின்னு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிர்றோம். இப்போ நீங்க டிராக் பண்ணி பாருங்க. 5க்கு அப்புறம் பாருங்க எல்லாமே பிளாங்க்கா வந்துருச்சு. ஸோ, இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அளவுக்கு வந்து ஃபார்முலாஸ வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸுக்கு தான் வந்து ஒருத்தவங்க வந்து எடுப்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவ ஒரு 200 ரோவு வரைக்கும் வந்து டிராக் பண்ணி வந்து வச்சுக்கங்க. ஸோ, அப்ப தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அது டிராக் ஆயிட்டே இருக்கும். ஸோ, 200 வரைக்கும் வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல போயிட்டு 180 அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா, 180 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நமக்கு ஒரு சூப்பர்பான ட்ராக்கர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஓவரால் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு? இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவல் டூ குடுத்துக்கங்க, மைனஸ் குடுத்துக்கங்க. வெறும் பிஎம்டி அப்படிங்கிறத போட்டுக்கங்க. ரேட் அப்படிங்கிற இடத்துல இது டிவைடட் பை 12 கமா குடுத்துட்டு, என்பிஆர் அப்படின்னா இந்த மந்த்த செலக்ட் பண்ணிக்கங்க. கமா குடுத்துட்டு பிரின்சிபல் வேல்யூக்கு இத ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா வந்து எவ்வளவு மந்த்லி இஎம்ஐ அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து டோட்டல் அம் பெய்டு அமௌண்ட். ஓவராலா நீங்க எவ்வளவு பே பண்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் சம் ஃபார்முலா போடுங்க. போட்டுட்டு இது 2யும் இப்படி சும்மா செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 13 மட்டும் என்ன பண்ணுங்க, 200 அப்படின்னா 200 வரைக்கும் அது சம் பண்ணி குடுத்துரும். அடுத்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு போட்டுக்கங்க. ஸோ, அதே மாதிரி சம் போட்டுக்கங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்ட சும்மா அப்படி செலக்ட் பண்ணிட்டு, அந்த 14 எடுத்துட்டு 200ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ, நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு இத்தனை மாசம் வந்து நீங்க டியூ எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும். ஸோ, ஓவராலா இவ்வளவு பே பண்ணணும். ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு பே பண்ணணும். ஸோ, உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு லோன் இஎம்ஐ கால்குலேட்டர நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தேவையான விதத்தில இந்த கால்குலேட்டர் ஷீட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கங்க. இல்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் இந்த ட்ராக்கர் உங்களுக்கு தர்றேன். நீங்க ஃப்ரீயாவே கூட டவுன்லோட் பண்ணி இந்த சேஞ்சஸ மட்டும் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு சில ஃபார்மேட்டிங்ஸ் மட்டும் தான் செய்ய போறேன். ஸோ, அத நீங்களே வந்து செஞ்சுக்க முடியும். இது ரொம்ப சுலபமா வந்து நீங்க செய்ய முடியும். ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
ஸோ எக்ஸல் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எக்ஸலுக்காகவே வந்து சூப்பராக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வந்து நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள், அதோட ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுங்கள், நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.